வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்த பத்தி அலச போறோம். கண்ணம்மா சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாற்று ஆற்றல் கருதுகோள, அதாவது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ஹைபோதசிஸ அவங்களோட மூல தரவுகள்ல இருந்து நேரடியா எடுத்து இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். இது சரியா தவறான்னு நம்ம எந்த தீர்ப்பும் சொல்ல போறதில்ல. தரவுகள் என்ன சொல்லுது, அவங்க என்னதான் சொல்ல வராங்க, அதை மட்டும் ரொம்ப தெளிவா நடுநிலையா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, இந்த மொத்த விஷயத்துக்கும் அடிப்படையா அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? முழுசா டெட்டான, அதாவது சார்ஜ் மொத்தமா தீர்ந்து போன ஒரு சாதாரண ரசாயன பேட்டரியால தொடர்ந்து 65 நாட்களுக்கு ஒரு எல்இடி லைட்டை எரிய வைக்க முடியுமா? பொதுவா நாம படிச்ச கிளாசிக்கல் இயற்பியல் விதிகளின்படி பார்த்தா வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா நாம இன்னைக்கு ஆராயப் போற தரவுகள் ஒரு ஆச்சரியமான மாற்று உண்மையை முன்வைக்குது. அந்த 65 நாள் மர்மம் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம கட்டவிழ்க்கலாம். ஆய்வாளர் முன்வைக்கிற ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான ஆச்சரியமான டேட்டா இதுதான். அவர் என்ன பண்றாருன்னா, குப்பையில தூக்கி போட இருந்த முழுசா சார்ஜ் காலியான ஒரு 1.5 வோல்ட் ரசாயன பேட்டரியை எடுத்துக்கிறாரு. ஆனா அந்த பேட்டரி கடந்த 65 நாட்களா ஒரு சின்ன பச்சை நிற எல்இடி லைட்டை எந்த ஒரு தடையும் இல்லாம தொடர்ந்து எரிய வச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 2.2 வோல்ட் மின்சாரத்தை ரொம்ப ஸ்டெடியா அது கொடுத்துட்டு இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இது நிஜமாவே எப்படி சாத்தியம்? ஓகே, இப்போ நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம குறிப்பா 5 விஷயங்களை பார்க்க போறோம். 1, இந்த 65 நாள் ஆற்றல் மர்மம். 2, குவாண்டம் மீடியா கருதுகோள். 3, கிளாசிக்கல் மற்றும் குவாண்டம் இயற்பியலுக்கு இடையிலான முரண்பாடுகள். 4, லண்டன்ல நடக்கிற தந்தை மகள் பரிசோதனை. கடைசியா இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். முதல் பகுதி இந்த 65 நாள் ஆற்றல் மர்மம், அதாவது இந்த பிசிக்கல் அனாமலியை பத்தி நாம பார்க்க போறோம். இங்க ஆய்வாளர் செயலிழந்த பேட்டரி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தையே மொத்தமா மாத்துறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பேட்டரி அப்படிங்கிறது வெறும் ஒரு ரசாயன கடங்கு கிடையாது. உள்ளே இருக்கிற ரசாயனம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா அது ஒரு மின்கழிவா மாறுறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு முடிவே இல்லாத அணுச்சிதைவை, அதாவது அட்டாமிக் டிகே நிகழ்வை அறுவடை செய்யக்கூடிய ஒரு குவாண்டம் ஊடகமா அது மாறுது அப்படின்னு அவர் சொல்றாரு. கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? சரி, இப்போ இரண்டாவது பகுதிக்கு வருவோம். இந்த குவாண்டம் ஊடகம் தத்துவபூர்வ ரீதியா எப்படி வேலை செய்யுதுன்னு தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரசாயனமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து எப்படி கரண்ட் வருது? இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அதான் டபுள் பீட்டா டிகே லூப். அதாவது அந்த பேட்டரி செல்லுக்குள்ள இயற்கையாவே இருக்கிற பொட்டாசியம் 40, அப்புறம் அவர் பயன்படுத்துற கிராஃபைட் பென்சில் குச்சியிலேருந்து கிடைக்கிற கார்பன் 14, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சிதைவு நடக்குது. இதனால உருவாகிற வெற்றிடங்கள் காத்துல இருக்கிற நைட்ரஜன் 14 உள்ள இழுக்குது. இதோட விளைவா ஒரு தொடர்ச்சியான நியூட்ரான் புரோட்டான் பரிமாற்றம் நடந்து வற்றாத ஒரு மின்சாரம் உருவாகுது அப்படின்னு இந்த ஆய்வு கருதுகோள் சொல்லுது. மூன்றாவது பகுதி. இப்போ நாம காலங்காலமா படிச்சுட்டு வர்ற மேற்கத்திய கிளாசிக்கல் இயற்பியலுக்கும் இவங்க சொல்ற இந்த அடிமட்ட குவாண்டம் கருதுகோளுக்கும் உள்ள முரண்பாடுகளை பார்க்கலாம். இந்த ஆவணங்கள்ல காட்டியிருக்கிற இந்த ஒப்பீடு ரொம்பவே சுவாரஸ்யமானது. கவனிங்க, கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல கதிரியக்கம் அப்படிங்கிறது வெறும் ஒரு அளவீடு மட்டும்தான். அதை நம்ம கைகர் கவுண்டரை வச்சு அளக்குறோம். ஆனா கண்ணம்மா அறிவியல் கருதுகோள்ல அந்த கதிரியக்கத்தை அப்படியே மின்சாரமா அறுவடை செய்ய முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஒற்றை பீட்டா சிதைவை பத்தி மட்டுமே பேசுது. ஆனா இந்த ஆய்வு இரட்டை பீட்டா சிதைவை முன்வைக்குது. ஒரு சாதாரண பேட்டரியை நம்ம அறிவியல் ரசாயனமா பார்த்து தீர்ந்ததும் தூக்கி போடுது. ஆனா இந்த ஆய்வோ அதை தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒரு குவாண்டம் ஊடகமா பாக்குது. இதை இன்னும் கொஞ்சம் தத்துவார்த்தமா சொல்லணும்னா, ஆய்வாளரோட பார்வை இதுதான். கிளாசிக்கல் பிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேர்கோட்டு இயக்கம், லீனியர் மோஷன். அதாவது ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இன்னொரு பாயிண்ட்ல கோடு மாதிரி முடிஞ்சிடும். ரசாயனம் தீர்ந்ததும் ஆற்றல் காலி. ஆனா இந்த குவாண்டம் கருதுகோள் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு வட்ட இயக்கம், சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. புள்ளி, கோடு, வட்டம் அப்படின்னு பேட்டரி தன்னைத்தானே முடிவில்லாம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. நாலாவது பகுதி ஃபாதர் டாட்டர் டெஸ்டிங் லேப். இங்கதான் மனித உணர்வு கலந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது. இந்த ஆராய்ச்சிய இந்தியாவில் இருக்கிற ஒரு சுயாதீன ஆய்வாளர் மட்டும் தனியா செய்யல. லண்டன்ல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிற அவரோட பொண்ணு இயல், அவங்களும் இங்கிலாந்துல இருக்கிற தன்னோட லேப்ல இதை மறு ஆய்வு பண்றாங்க. இந்த இடத்துல அவங்க அப்பா சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. சிவப்பு மோனைய தொழில போடு, சாதாரண மில்லி ஆம்பியர்ல பார்த்தா உனக்கு அந்த கரண்ட் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது வழக்கமான மல்டிமீட்டர் முறையில பார்த்தா மறைஞ்சிருக்கிற இந்த குவாண்டம் ஆற்றல் புலப்படாது. அதை அளக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கெடணும் அப்படிங்கிறத இந்த உரையாடல் ரொம்ப தெளிவா காட்டுது. அப்படியே அவங்க பொண்ணு லண்டன் லேப்ல டெஸ்ட் பண்ணப்போ கிடைச்ச ஒரு ஸ்பெசிபிக் டேட்டா தான் இது. தாமரை கம்பிக்கு பதிலா கிராஃபைட்டை பயன்படுத்தி வெள்ளை நிற எல்இடியை இணைச்சு டெஸ்ட் பண்ணப்போ 2.93 வோல்ட் மின்சாரம் பதிவாகிருக்கு. அவங்களோட காணொலி பதிவுகள் இதை ரொம்ப தெளிவா ஆவணப்படுத்துது.
இயல் பயன்படுத்துற வழிமுறைகளும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. வழக்கமான காப்பர் வயருக்கு பதிலா அவங்க மின்சாரத்தை கடத்துற கிராஃபைட், குறிப்பா சொல்லணும்னா பென்சில் குச்சியே பயன்படுத்துறாங்க. சீரிஸ் கனெக்ஷன்ல லைட் எரியாதப்போ parallel கனெக்ஷன்ல அது எப்படி பிரகாசமா எரியுதுன்னு டெஸ்ட் பண்றாங்க. அதே போல வோல்டேஜ் 3.25 இருந்து 2.93க்கு எப்படி குறையுது, முக்கியமா டெட் பேட்டரிகளை ஒரு பேஸ் லைனா வச்சு எப்படி இந்த முடிவுகளை எட்டலாம் அப்படிங்கறதையும் அவங்க ரொம்ப டீடைலா பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ நாம 5வது, அதாவது கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? இந்த ஒரு அடிமட்ட கருதுகோளை அறிவியல் உலகத்துக்கிட்ட அதிகாரப்பூர்வமா கொண்டு போய் சேர்க்க இவங்க ஒரு 3 ஸ்டெப் பிளான் வச்சிருக்காங்க. 1, இங்கிலாந்துல காப்புரிமைக்கான இறுதி ஒப்புதலை பெறுவது. 2, இந்த 65 நாள் பரிசோதனை முடிவுகளை ஹெர்ட்ஃபோர்ட்ஷையர் பல்கலைக்கழகத்தோட இயற்பியல் மற்றும் வேதியியல் துறைகள்ல சப்மிட் பண்றது. 3வது, ரொம்ப முக்கியமானது, கடையில விற்கிற பேட்டரிகளை நம்பி இருக்காம தாங்களே கிராஃபைட் மற்றும் பொட்டாசியத்தை வச்சு கண்ணம்மா குவாண்டம் பாக்ஸ் அப்படிங்கிற சொந்தமான ஒரு கருவியை உருவாக்குறது. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். மரபுக்கு அப்பாற்பட்ட இந்த மாதிரியான ஒரு அடிமட்ட குவாண்டம் பரிசோதனை எதிர்காலத்துல வளிமண்டல ஆற்றலை நாம அறுவடை செய்யற முறையே மொத்தமா மாத்தி எழுதுமா? யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மூலத்தரவுகளையும் அதோட முரண்பாடுகளையும் அலசுன இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். சரி, மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆவண விளக்க பதிவில் சந்திக்கலாம்.